Hello பசங்களா, நான் உங்கள் Shruthi Maam and இன்னைக்கு வந்து நம்ம excretory products and their elimination ஃபுல்லாக ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ நம்ம GIB வந்து 26th October அன்றைக்கி நடக்க போகுது. இந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் இந்த தடவை மதுரையிலையும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி கவலைப்படாமல் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பசங்களா. பிகாஸ் ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு 15,000 ரூபாய் worth of gifts வந்து காத்துட்ருக்கு. ஓகே, நான் இந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் எழுதுறதுனால லைவாக நீட்டோடைய ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் இவாலுவேட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணுறோங்கிற அனாலிசிஸும் வந்து உங்களுக்கு க்ளீனாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஜைலமுடைய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து இப்போ தொடங்கியிருக்கோம் பசங்களா. கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இந்த ஒரு பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆரம்பித்து கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு 6 monthsக்குள்ளாரியே வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் பேக் ஆன் ட்ராக் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஜைலம்லேருந்து உங்களுக்கு டேப் கூட ப்ரொவைட் பண்ணுறோம் பசங்களா. ஸோ டேப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்தும் கூட நீங்கள் ஆன்லைன் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே ப்ரோக்ராமை ஆஃப்லைனில் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அல்லது திருநெல்வேலி சென்டரில் நீங்கள் வந்து படிக்கலாம். அண்ட் இது வந்து என்டையராக 29,500லேயே மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. தவறு விடாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கம்மிங் டு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தியர் எலிமினேஷன். இதில் ஈஸியான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்ட்ஸ்னால் என்ன, ஓகே, எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ் தான். எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் மிச்ச அனிமல்ஸில் எப்படி இருக்குது, ஓகே, அதே மாதிரி மிக்சுரேஷன் ப்ராசஸில் வந்து நம்ம எப்படி யூரினை ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் மிச்ச ஆர்கன்ஸ்லாம் எப்படி எக்ஸ்க்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறது ரொம்பவே ஈஸியான டாபிக். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம இப்போ ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் டீக்ரேட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு சில நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வரும். அந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து அமோனியாவாக எடுத்து அந்த அமோனியாவை அப்படியே நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஃபார்ம் அமோனியா அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம பாடியில் கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணவே முடியாது. உடனடியாக நம்ம அதை எக்ஸ்க்ரீட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக வந்து அக்வேட்டிக்கான அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே அமோனியாவை தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதை அமோனோடெலிக் அப்படின்னு சொல்லுவோம். வேரஸ் யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது இந்த அமோனியாவை நம்ம யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கம்மி டாக்ஸிக். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நமக்கு ரொம்பவே வந்து மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம இந்த ஒரு நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வெளியேற்றலாம். ஸோ இந்த ஒரு ஃபார்ம் வந்து மோஸ்ட் டெரெஸ்ட்ரியலான இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாமே இந்த ஒரு மோட் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூரியா அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் நடுவில். ஓகே, ஸோ யூரியாவுக்கு வந்து நம்ம மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்தாலே நம்ம வந்து கொடுக்கலாம். So most mammals and birds will excrete through the urea. Okay, now some amphibians also use urea as their mode of excretion. சரியா பசங்களா? ஸோ இது அமோனோடெலிக், யூரியோடெலிக் அண்ட் யூரிகோடெலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அமோனோடெலிக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ், அக்வாட்டிக்கான இன்செக்ட்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாமே அமோனோடெலிக். யூரியோடெலிக்கில் மோஸ்ட் டெரெஸ்ட்ரியல் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் மேமல்ஸ் வருவாங்க. வேரஸ் யூரிகோடெலிக்கில் வந்து யூரிக் ஆசிட் எக்ஸ்க்ரீட் பண்ணுற ஃபார்மில் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஒரு சில ஸ்னேல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே யூரிகோடெலிக்கில் வருவாங்க. சரியா? நவ் வேறு என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்க்ரீஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் பசங்களா, எக்ஸ்க்ரீஷனோட சேர்ந்து, ஓகே, இந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸோட சேர்ந்து நமக்கு எப்போவுமே இந்த அயானிக் பேலன்ஸ் அண்ட் வால்யூம் பேலன்ஸ் வந்து கூடவே வந்துடும். ஓகே, ஸோ அந்த பேலன்ஸை தான் நம்ம ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் வந்து எக்ஸ்க்ரீஷன் மட்டும் அல்லாது ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ புரோட்டோநெஃப்ரிடியா ஆர் இந்த ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளாட்டி ஹெல்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆர்கன். இது வந்து ரோட்டோஃபர்ஸ் இல்லை அனலிட்ஸில் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் வென் யூ கம் டு த எர்த் worm, ஸோ தி அனலிட்ஸ் மேஜராக நெஃப்ரிடியா இஸ் த ஆர்கன். தென் இதுவும் வந்து இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன். தென் மால்ஃபிஜியன் டுபியூல்ஸ் வந்து இஸ் த ஸ்டார் ஃபீச்சர் ஆஃப் arthropods. Okay, and also again this is also helping for osmoregulation. Then ஒரு சில prawns and அந்த மாதிரியான crustaceansல antennal glands or green glands னு சொல்கிற ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. and then micturition அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்கன் எது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த
கிட்னி. ஓகே, ஸோ கிட்னியோட அனாட்டமி எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி மிக்சரேஷன் அப்படின்னா நம்ம யூரின் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம யூரினரி பிளாடரில் இந்த ஒரு யூரின் வந்து டெபாசிட் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம வெளியேற்றுற ப்ராசஸ் தான் வந்து மிக்சரேஷன். ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய நியூரல் மெக்கானிசம்ஸ் எல்லாமே தான் நம்ம மிக்சரேஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஸோ இந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம யூரினரி பிளாடர் வந்து இந்த ஒரு யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்பிடுது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் ஆனதுக்கப்புறமா வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த பிளாடர் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ரொம்பியாச்சு அப்படின்றப்ப இந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டர்ஸ் வந்து பிரெயினுக்கு வந்து ரொம்பியாச்சுடா அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சிக்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மோட்டர் ஆர்கன்ஸுக்கு வந்து மோட்டர் செல்ஸுக்கு வந்து இந்த சிக்னலை கொடுத்து இட் வில் சே கான்ட்ராக்ட் பண்ணுங்க, ஓகே ரொம்பிடுச்சுன்னா இட்ஸ் டைம் டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பிரெயின் வந்து சொல்லும். ஸோ அப்போ அந்த சிஎன்எஸ் உடைய கமாண்டில் வந்து இந்த ஒரு ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்ப நமக்கு யூரினேஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூரித்ரால 2 ஸ்ஃபிங்க்டர்ஸ் இருக்குது, ஒரு இன்டர்னல் ஸ்ஃபிங்க்டர் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ஃபிங்க்டர். நான் அந்த எக்ஸ்டர்னல் ஸ்ஃபிங்க்டரை மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுவுமே ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ஃபிங்க்டர்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் பொழுது இந்த ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது யூரினேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகே, ஸோ த மோமெண்ட் யூ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு யூரினேட்டுங்கிற அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்ததுனாவே இட் இஸ் நத்திங் பட் உங்களோட பிரெயின் கிவிங் யூ சிக்னல்ஸ் தட் இட்ஸ் டைம் ஃபார் யுவர் பிளாடர் டு ரிலீஸ் த கான்டென்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்ஃபிங்க்டர் வந்து ஒரு லெவல் தாண்டியாச்சு அப்படின்னா நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம பிரெயின் தான் வந்து வில் டைரக்ட் வெதர் த யூரின் ஹேஸ் டு கோ ஆர் ஹேஸ் டு ஸ்டே. Okay, and this causes the release of the urine. So this process is known as micturition. So average ஒரு 1 to 1.5 liters of urine வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அடல்ட், ஒரு ஹெல்தியான அடல்ட் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு யூரின் வந்து லைட் yellow கலரில் வாட்டரியான ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும், ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கும், கேரக்டரிஸ்டிக் ஆர்டர் இருக்குது. Now what happens is இந்த ஒரு யூரினை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற அந்த யூரியா வந்து will decompose into ammonia ரொம்ப நேரம் இருந்ததுன்னா. ஸோ அந்த ஒரு பஞ்சன்டான ஸ்மெல் தான் வந்து gives the order to the urine. கிளியர் பசங்களா? ஸோ an average நம்ம வந்து ஒரு நாள் எக்ஸ்க்ரீட் பண்ணுற யூரினில் வந்து 25 to 30 grams of யூரியா வந்து இருக்கும். அண்ட் இந்த யூரினில் இருக்கிற கான்டென்ட்ஸை வச்சு கண்டிப்பாக நம்மளோட நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த யூரினில் வந்து எக்ஸ்ட்ராவாக குளுக்கோஸ் இருக்குது, கீட்டான் பாடிஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஈவன் இண்டிகேட்டிவ் ஆஃப் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் மிலிட்டஸ். கிளியர் பசங்களா? நான் வேறு என்ன ஆர்கன்லாம் நம்ம எக்ஸ்க்ரீஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் நிறைய கார்பன் டை ஆக்சைடை நம்மளுக்குள்ளேருந்து வெளியேற்றுது. ஓகே, ஸோ சிக்னிஃபிகண்ட்லி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைல் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் லைக் பிலிரூபின், பிலிவர்டின். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம டீக்ரேட் பண்ணுற ஸ்டெராய்டல் ஹார்மோன்ஸ், எனி கைண்ட் ஆஃப் டாக்ஸின்ஸ் இந்த பாடி, வைட்டமின்ஸ், ட்ரக்ஸ். ஓகே, நீங்கள் வந்து த ரீசன் தே சே சும்மா வந்து பேராசிட்டமால் இல்லை சும்மா யூ ஷுட் நாட் டேக் மெடிசின்ஸ் பிகாஸ் நம்ம லிவரில் தான் அது போய் எல்லாமே டீக்ரேட் ஆகி அந்த டாக்ஸின்ஸை லிவர் தான் வெளியேற்றும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்க்ரீஷனுக்கு லிவர் இஸ் பிளேயிங் அ வெரி வெரி பிக் ரோல். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே லிவர் வந்து வெளியேற்றுறதுல ஹெல்ப் பண்ணுது. Then sweat and sebaceous glands. So sweat நம்ம வந்து salts or certain substances நம்ம sweat glands மூலமா வெளியேற்றுறோம். Sebaceous glands மூலமா நம்ம oil. Okay, so faceல, scalpல, even நம்ம பாடியில் வந்து நிறைய இடத்துல we have the sebaceous glands who will excrete the oil out of the body. Okay, so sweatingங்கிறது ஒரு வாட்டரியான fluid, நிறைய salt இருக்குது, யூரியா, லாக்டிக் ஆசிட் கூடவே இருக்குது. அதனால தான் கிரிக்கெட் கிரவுண்டில் போய் ஆடிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா யாருமே வீட்டில் இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஆர்டர் வந்து வருது இல்லையா? Now actually speaking ஸ்வெட்டோட மெயின் எஃபெக்ட் வந்து கூலிங், பட் அதோட சேர்ந்து ஒரு சில வேஸ்ட்டையும் அது வந்து இட் இஸ் ஹெல்பிங் டு எலிமினேட். நான் செபேஷியஸ் கிளாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீபமில் வந்து வேக்ஸ், ஹைட்ரோ கார்பன், ஸ்டீரால்ஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் இட் இஸ் ஃபார்மிங்காக ஒரு ப்ரொடெக்டிவான கவரிங் ஃபார் த ஸ்கின். ஓகே, ஸோ நிறைய ஈவன் நம்ம சலைவாவில் கூட வந்து ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து நம்ம வெளியேற்றுறோம். ஸோ இந்த எல்லா ஆர்கன்ஸும் சேர்த்து தான் நம்மளோட எக்ஸ்க்ரிட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இட் இஸ் மேனேஜிங். ஓகே, நவ் கமிங் டு த ஸ்லைட்லி மீடியமான டாபிக்ஸ் என்னென்ன இந்த சாப்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸ்க்ரிட்டரி சிஸ்டம் மெயினாக நம்ம டுபியூல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அண்ட் டிஸார்டர்ஸ் ஆஃப் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் ஆஃப் கிட்னிஸ் இருக்குது, 2 பேர் ஆஃப் யூரேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கிட்னிஸ்லேருந்து இந்த கான்டென்ட்ஸ் வெளியே கொண்டு வரதுக்கு வந்து we have ureters. These ureters are connected to a urinary bladder
okay, and in the urinary bladder we have a urethra which is going to excrete the urine. Okay, now kidney அப்படினு பாக்கும்போது ஒரு reddish brown ஆன beans மாதிரியான ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். இது வந்து கடைசி thoracic vertebrae-க்கும் மூணாவது lumbar vertebrae-க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஓகே, நான் இந்த ஒரு ஆர்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்டாமினல் கேவிட்டியில் இன்னர் வால் கிட்ட இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கிட்னியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 சென்டிமீட்டர் லென்த்து, 5லேருந்து 7 சென்டிமீட்டர் வித்தில், 2 to 3 mm திக்னஸில் வந்து இருக்கும். ஸோ ஆவரேஜாக ஒரு எடைன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் ஆவரேஜாக வந்து ஒரு கிட்னின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த பக்கா டயக்ராம் given in your textbook. Please go through the diagram. ரொம்ப சிம்பிளாக இது என்ன பார்ட், இதோட என்ன ஃபங்க்ஷன் கூட சிம்பிளான கொஸ்டின்ஸ் நீட்டில் எதிர்பார்க்கலாம். ஓகே, now coming towards the center of the inner concave of the kidney, அதாவது இந்த சென்டர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாட்ச் இருக்குது கால்டு ஹைலம். இது வழியாக தான் யுரேட்டர் வெளியில் வருது. எல்லா விதமான நர்வ்ஸும் ஆர்டரிஸும் உள்ளே வந்து வெளியே போகிறது எல்லாமே இந்த ஒரு ஹைலம் வழியாக தான். நான் இதுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடான ஒரு ஃபனல் மாதிரியான ஒரு பார்ட் இஸ் தேர் which we call as the renal pelvis. and இந்த renal pelvisல குட்டி குட்டி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் which we call as the calyces. கிளியர் பசங்களா? ஸோ யுரேட்டர் அந்த வெளியே வர அந்த நாட்ச் பேர் ஹைலம்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபனல் இருக்குது கால்ட் த பெல்விஸ். அண்ட் அந்த ரீனல் பெல்விஸில் வந்து குட்டி குட்டி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் கால்ட் ஆஸ் த ரீனல் கேலசஸ். ஓகே, நவ் அவுட்டர் லேயர் ஆஃப் இந்த கிட்னி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சியூல்னால் கவர் ஆகிருக்கும். அண்ட் இந்த கிட்னிக்குள்ளே வந்து சிக்னிஃபிகண்ட்டான 2 பகுதிகள். ஓகே, ஸோ வெளிப்பக்கமான கார்டெக்ஸ், உள்பக்கமான மெடியூலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த மெடியூலால உள்ள வர மாதிரி சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் பசங்களா, which we call as the medullary pyramid. அண்ட் இந்த medullary pyramid தான் இந்த கேலிக்ஸ்குள்ளே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். now இந்த கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த டிஷ்யூ வந்து இந்த medullary pyramidக்கு நடுவில் வந்து இப்படி ஃபில் பண்ணும். அண்ட் இந்த காலம்ஸை தான் நம்ம காலம்ஸ் ஆஃப் பர்டினி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆர் ரீனல் காலம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. Clear everybody? So clearly as you all can see here, in the kutti thing tissues are called as the renal columns or columns of Bertini. வெளியே இருக்கிறது cortex, உள் பக்கம் இருக்கிறது medulla, and in the triangular projections தான் நம்மளோட medullary pyramid. and இது உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணுற இந்த ஒரு surface தான் வந்து we call as the calyx. ஓகே பசங்களா, நான் ஒவ்வொரு கிட்னிலையும் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டான ஒரு முக்கியமான செல் இஸ் தேர் which is called as the nephron. நான் ஒவ்வொரு நெஃப்ரானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்குள்ளே. ஓகே, அண்ட் ஒரு டுபியூலார் பார்ட் இருக்கும். ஓகே, ஸோ டுபியூலார் பார்ட் வந்து லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். okay, this is how it will look like roughly. okay, இது வந்து செம்ம ரஃப்பான ஒரு டயக்ராம் just for your understanding. நான் இந்த ஒரு கப்புக்கு பேர் வந்து நம்ம மால்பிகியன் கார்பஸல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னெல்லாம் பார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மெஷ் மாதிரியான பிளட் ஆர்டிலரிஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது கால்ட் ஆஸ் த க்ளோமெருலஸ். அண்ட் தென் ஒரு கப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது கால்ட் த போமென்ஸ் கேப்சியூல். ஸோ போமென்ஸ் கேப்சியூல் அண்ட் க்ளோமெருலஸ் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம மால்பிகியன் கார்பஸல் ஆர் கேப்சியூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு கார்பஸலுக்கு கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் பக்காவான ஒரு டுபியூலார் நெட்வொர்க் வந்து நம்ம பார்க்கலாம். நான் இந்த ஒரு க்ளோமெருலஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டரி உள்ளே வருது, ஒரு ஆர்டரி வெளியே போகுது. ஸோ நடுவில் இந்த ஆர்டரி ஒரு மெஷ் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் யூனைட் ஆகி ஒரு ஆர்டரியாக வெளியே போயிடுது. ஸோ எப்போவுமே இ ஃபார் எக்ஸிட். ஸோ இஃபரண்ட் ஆர்டரியோல் தான் வெளியே போகிறோம், ஏ தான் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் இல்லையா, ஸோ அதுதான் வந்து உள்ளே வரும். ஓகே, ஸோ afferent arteriole உள்ளே வந்து இட் வில் branch to form the glomerulus and efferent arteriole வழியாக அது வெளியே போயிடும். Clear பசங்களா? This is the diagram again in your NCERT book. Please refer to this and understand the process. ஓகே, நான் இந்த ஒரு ரீனல் டுபியூல் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த போமென்ஸ் கேப்சியூல் வந்து ஆல்ரெடி இருக்குது நமக்கு மேலே, which will enclose the glomerulus, and இது ரெண்டும் சேர்ந்து தான் we call as the Malpighian body or the renal corpuscle. நான் இதிலிருந்து what happens அப்படின்னா வடிகட்டுற ஒரு ப்ராசஸில் எல்லா விதமான வேஸ்ட்டும் நமக்கு இந்த போமென்ஸ் கேப்சியூலுக்குள்ளே வந்து it is coming out into the first tubule which is called as the proximal convoluted
tubule. Okay, now in the proximal convoluted tubule na first எனக்கு வர இந்த வடிகட்டுற வேஸ்ட் வந்து அப்படியே வாங்கிக்குது. Now after this proximal convoluted tubule ஒரு நீட்டான பெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஹேர் பின் மாதிரியான ஸ்ட்ரக்சர் is there called the loop of Henle or Henle's loop. இந்த ஒரு லூப் வந்து கீழே வர ஒரு பிரான்ச் இருக்கு, மேலே ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ கீழே வர்றது வந்து இஸ் கால்ட் ஆஸ் த டிசெண்டிங் லிம்ப், மேலே போகிறது வந்து இஸ் கால்ட் ஆஸ் த அசெண்டிங் லிம்ப். ஓகே, நான் இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த இன்னொரு காயில்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் கால்ட் த DCT ஆர் த டிஸ்டல் கான்வல்யூட்டட் டுபியூல். இந்த டிஸ்டல் கான்வல்யூட்டட் டுபியூல் போய் ஒரு லாங்கான கனெக்டிங் டக்டோட ஜாயின் ஆகிக்குது. அண்ட் இந்த கலெக்டிங் டக்ட் தான் வந்து நிறைய கலெக்டிங் டக்ட் சேர்ந்து மெடியுலரி பிரமிட்ஸ் வழியாக கேலிக்ஸ்குள்ள அந்த நம்ம பெல்விஸ்குள்ள வந்து இட் இஸ் கோயிங் டு ட்ராப் ஆல் த யூரின். கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு மால்ஃபிஜியன் கார்பஸில் PCT DCT இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டிக்கல் லேயரில் தான் இருக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து கார்டிக்கல் லேயரில் தான் இருக்கும். ஆனால் இந்த மெடியுலரி செக்மெண்ட் இந்த லூப் ஆஃப் ஹென்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடியுலாக்குள்ளே வந்து டிப் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் ஆனால் இந்த ஒரு மெடியுலா அந்த அளவுக்கு உள்ளெல்லாம் வரல, சும்மா மேலேயே இதோடையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ கார்டிக்கல் நெஃப்ரான். ஆனால் நல்ல நீட்டாக இங்கேருந்து சைன்னு உள்ளே வந்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் we call them as a juxtaglomerulary nephrons. ஸோ கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ், juxtaglomerulary nephrons. இது வந்து ரெண்டு விதமான நியூ நெஃப்ரான்ஸ் தட் we can see. ஓகே, now இந்த ஒரு க்ளோமெருலஸ்லேருந்து இந்த ஒரு க்ளோமெருலஸ்லேருந்து நம்ம வந்து உள்ளே வர எஃபரண்ட் ஆர்டரியோலுக்கு அப்புறமா வெளியே போகிற இஃபரண்ட் ஆர்டரியோல் எடுத்துட்டு நம்ம இந்த ஒரு இஃபரண்ட் ஆர்டரியோல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி வந்து இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை சுற்றி இட் வில் ஃபார்ம் அ நெட்வொர்க். ஓகே, அந்த நெட்வொர்க்கை தான் we call as the peritubular capillaries. ஓகே, நான் இந்த peritubular capillaries வந்து இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட இந்த ஒரு லூப் ஆஃப் ஹென்லிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லூப் ஆஃப் ஹென்லிக்கு இப்படி பக்கத்தில் போகிற மாதிரியான ஒரு பிரான்ச் இருக்கு which is known as the vasa recta. ஓகே, ஸோ இந்த வாசா ரெக்டா வந்து கார்டிக்கல் நியூரான்ஸில் ரொம்ப கம்மி, பட் அஃப்கோர்ஸ் மெடியுலரி ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த வாசா ரெக்டா ரொம்ப கிளியர் கட்டாகவே நம்ம பார்க்கலாம். நான் இந்த வாசா ரெக்டாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டிஃபரெண்ட் ஆர்டரியோல் வழியாக இப்படி வந்து இந்த பக்கமாக இறங்கி இந்த பக்கமாக ஏறுது. பட் நம்ம லூப் ஆஃப் ஹென்லி இந்த பக்கமாக இறங்கி இந்த பக்கமாக ஏறுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் லூப் ஆஃப் ஹென்லிலையும் வாசா ரெக்டாலையும் ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ் ஆர் கோயிங் டு பி தேர். ஓகே, ரிமெம்பர் திஸ் பசங்களா, நம்ம ஃபர்தராக படிக்கும் போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டுபியூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்லி போமென்ஸ் கேப்சியூல்லேருந்து நம்ம ஃபில்ட்ரேட்டை வாங்கினா உடனே இந்த ஒரு ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டுபியூலில் வந்து சிம்பிள் கியூபாய்டல் ப்ரஷ் பார்டர் எபித்தீலியம் இருக்கிறதால சர்ஃபேஸ் ஏரியா பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் ரிலீஸ் பண்ண இந்த கண்டென்ட்ஸில் கிட்டத்தட்ட 70 to 80% இங்கேயே நம்ம ரீஅப்சார்ப் பண்ணிடுவோம். எதுக்கு அப்படின்னா நம்மளோட அயன்ஸ், நம்மளோட பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு சில தேவையான அயன்ஸை நம்ம திரும்பி எடுத்துக்கிறதுக்கும் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட முடியாது இல்லையா. ஸோ அந்த அப்சார்ப்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு PCT வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த ஹென்லியோட லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் த ரீஅப்சார்ப்ஷன் எல்லாமே நம்ம முடித்ததுக்கப்புறமா இந்த ஹென்லியோட லூப்பில் வரும்பொழுது இங்கே வந்து ஒரு பெர்மியபிலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்வேஸ் ரிமெம்பர் பசங்களா, A முதல்ல வரும், D அப்புறமா வரும், S முதல்ல வரும், அப்புறமா தான் W வரும். ஸோ இந்த டிசெண்டிங் லிம்ப் வந்து is permeable to water. Okay, and then ascending limb வந்து is permeable to salt. ஸோ இந்த இடத்துல வாட்டர் வெளியே போயிடும், இந்த இடத்துல சால்ட் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு பெர்மியபிலிட்டி டிஃப்ரென்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபில்ட்ரேட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ கீழே வரும்பொழுது நம்ம தண்ணியை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆகி மேலே வர 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 கொஞ்சம் தேவையில்லாத சால்ட்ஸ் எல்லாம் வெளியே கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 4 மடங்கு இந்த ஒரு யூரினை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் மேலே எடுத்துகிட்டு போகிறோம்.
ஓகே பசங்களா, ஸோ ஹென்லியோட லூப்பில் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த யூரின் இஸ் டேக்கிங் பிளேஸ். நவ் ரீஅப்சார்ப்ஷன் முடிஞ்சது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த யூரின் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூலுக்கு வரும்பொழுது வேறு ஏதாவது இந்த பிசிடி விட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஆர் சோடியம் வில் டேக் பிளேஸ் இந்த ஒரு செக்மெண்ட்டில். ஆல்சோ ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் பைகார்பனேட், செலக்டிவ் செக்ரீஷன். இங்கே மெயினாக செக்ரீஷன் தான். ஹைட்ரஜன் பொட்டாசியம் எதையாச்சும் நிறைய எடுத்துட்டேன், இல்லை நான் போட மறந்துட்டேன் அப்படின்னா அதை பட்டி டிங்கர் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி அந்த கரெக்ஷன் ஒர்க் தான் இந்த டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூல் வில் டூ. ஸோ செலக்டிவ் செக்ரீஷன் வில் ஹேப்பன் in the distal convoluted tubule. கலெக்டிங் டக்ட்டுக்குன்னு வரும்பொழுது இந்த கலெக்டிங் டக்ட் கார்டெக்ஸ்லேருந்து இன்னர் மெடியூலா வரைக்கும் போகும். நான் இந்த ஒரு கலெக்டிங் டக்ட் கொஞ்சம் யூரியாவை அங்கங்கே தூக்கி போட்டு போயிடும் போகிற வழியில். அதாவது இப்போ எப்போவுமே நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வெளியே வைக்கிறோம், 4 பேக் வைக்கிறோன்னா அவன் 3 பேக் தான் எடுத்துகிட்டு போவாங்க, இன்னொரு பேக் அப்படியே தான் இருக்கும், அதை நாளைக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்கங்கிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொப்பி சிந்திட்டேன் இல்லை அந்த மாதிரி விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அது போடுறதுனால இட் வில் ஹெல்ப் டு மெயின்டைன் ஒரு osmolarity difference. I will tell you when I am teaching you counter current. So இந்த ஒரு concentrated urine produce பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சப்போஸ் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக ஆகலைன்னா கூட இங்கே reabsorption of water also will take place. கிளியர் பசங்களா? ஸோ மெடுலரி இன்டர்ஸ்டீஷியமில் இருக்கிற ஆஸ்மோலாரிட்டியையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரினுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால் வந்து அயானிக் பேலன்ஸுக்கும் எல்லாமே வந்து இந்த ஒரு செலக்டிவ் செக்ரீஷனும் சரி அப்சார்ப்ஷனும் சரி இஸ் வெரி யூஸ்ஃபுல். கிளியரா பசங்களா? நான் திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஓகே, எங்கெங்கே ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது, என்னென்ன செக்ரீஷன் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ யூ கேன் ரெஃபர் இட் ஃபார் யோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நவ் டிஸார்டர்ஸ் ஆஃப் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேல் ஃபங்க்ஷன் ஆச்சு இந்த கிட்னி அப்படின்னா யூரியா வந்து பிளட்டில் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும், விச் வி கால் ஆஸ் யூரீமியா. ஓகே, இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ கிட்னி ஃபெயிலியர் கூட இதனால் நடக்கலாம். அப்படி ஒரு வேளை கிட்னி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த யூரியாவை எப்படி பேஷண்ட்டுக்கு ரிமூவ் பண்ணுவோம்? த்ரூ த ஹீமோ டயாலிசிஸ். ஸோ இது எப்படின்னா நம்ம ஆர்டரிஸ் வந்து கிட்னிக்கு போய் கிட்னி இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி பிளட்டாக நமக்கு கொடுக்கணும். இதுதான் கிட்னியோட வேலை. ஒரு வேளை அது செய்யலை அப்படின்னா நம்ம ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஆர்டரியை எடுத்து அந்த ஆர்டரியை வெளியில் ரத்தத்தை வெளியே கொண்டு வருவோம். இப்போ வெளியில் ரத்தம் வந்தால் அது கிளாட் ஆகிடும்ல, அது கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெப்பாரினை ஆட் பண்ணுறோம். ஓகே, விச் இஸ் அன் ஆன்டிகோவாகுலண்ட். நான் இந்த ஒரு ஆன்டிகோவாகுலண்ட்டை போட்டு நம்ம ஹெப்பாரினை ஆட் பண்ணிட்டோம் அண்ட் இட் இஸ் கம்மிங் அவுட் அப்படின்னா இதை வந்து ஒரு மஷீனுக்குள்ளே விட்டுருவோம். நான் இந்த ஒரு மஷீனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டியூப் வந்து ஒரு சிம்பிள் செலோஃபியனால் செய்யப்பட்ட ஒரு டியூப். ஓகே, அண்ட் இந்த டியூபுக்கு வெளியில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் வந்து அப்படியே பிளாஸ்மாவில் நமக்கு என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும், எக்ஸெப்ட் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட். அப்போ எனக்கு போகிற இந்த பிளட் வந்து இந்த வெளியில் இருக்கிற பிளாஸ்மாவை பார்க்கும்போது நைட்ரஜன் வேஸ்ட் உள்ளே நிறையா இருக்குது, வெளியே இல்லவே இல்லை அப்படின்றப்ப இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து அப்படியே கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி இட் வில் கோ டு த அவுட் சைட். கிளியர் பசங்களா? ஸோ அப்போது நைட்ரஜன் வேஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ளூயிடை தாண்டி என்னோடய டியூப் வந்தாச்சு அப்படின்னா இந்த க்ளீனான பிளட் வந்து திருப்பியும் வந்து நான் வெளியே வரும்போது கோஆகுலேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெப்பாரின் போட்டோம் இல்லையா, இப்போ ஆன்டி ஹெப்பாரினை திருப்பி ஆட் பண்ணி நம்ம திருப்பி ஒரு வெயின் வழியாக இந்த ரத்தத்தை உள்ளே அனுப்பிச்சிடலாம். கிளியர் எவ்ரிபடி? நான் ஹீமோடயாலிசிஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் தென் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் த ஒன்லி வே. ஓகே, ஸோ ரொம்ப அக்யூட்டான ரீனல் ஃபெயிலியர்ஸில் வாட் தே வில் டூ இஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் அ வே. ஸோ கரெக்டான ஒரு டோனர் கிட்டேருந்து இதை எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் அது வந்து ஒரு க்ளோஸான ரிலேட்டிவாக டிஷ்யூ ரிஜெக்ஷன்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இட் இஸ் பாசிபிள், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து எவனோர்த்தான் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி அந்த கிட்னியும் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா இட் கேன் ஈவன் பி ஃபேட்டல். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இப்போ அந்த சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ஆனால் கூட இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு டெக்னிக். நான் இதை தவிர நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஆக்சலேட்ஸ் ஆர் ஃபாஸ்பேட்ஸ் வந்து கிறிஸ்டலைஸ்ட் சால்ட்ஸாக நம்ம கிட்னியில் தங்கிடலாம். காமனாக கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம், சயின்டிஃபிக்லி கால்ட் ரீனல் கால்குலை. அண்ட் இஃப் யூ சி க்ளோமெருலஸ் ஆஃப் தி கிட்னி சப்போஸ் வீங்கிடுச்சு அப்படின்னா க்ளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் பசங்களா? நான் கமிங் டு த ஹார்டர் டாபிக்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சாப்டர். ஃபஸ்ட்டு வந்து யூரின் ஃபார்மேஷனோட ஸ்டெப்ஸ்,
counter current mechanism, அதோட regulation and structure of a nephron, இது எல்லாமே கவர் பண்ணுவோம் பசங்களா. ஸோ யூரின் ஃபார்மேஷனில் முக்கியமாக 3 ப்ராசஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளோமெருலஸ் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுதான் க்ளோமெருலார் ஃபில்ட்ரேஷன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1000 1200 ml பிளட் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிட்னியை தாண்டி போகுது. ஸோ கிட்டத்தட்ட 1/5 of whatever we pump is going through the kidney. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் 3 லேயரில் நடக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம க்ளோமெருலஸில் இருக்கிற இந்த பிளட் வெசலோட எண்டோதீலியம் வழியாக வெளியே வந்து, ஓகே, இந்த ஒரு போமன்ஸ் கேப்சியூலில் இருக்கிற எபிதீலியம் வழியாக வந்து, தென் இதுவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பேஸ்மெண்ட் மெம்ப்ரேனையும் தாண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து நம்மளோட டிஃப்யூஷன் லேயர் or filtration layer. ஓகே, ஸோ இந்த க்ளோமெருலஸோட இது இப்படி தான் என்னோட வெசல் போகுது அப்படின்னு சொன்னால், இந்த வெசலோட எண்டோதீலியம், இதோட எபிதீலியம் அண்ட் நடுவில் இருக்கிற பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன், இது 3த்தையும் தாண்டி தான் என்னுடைய ஃபில்ட்ரேட் வந்து உள்ளே வர முடியும். ஓகே, ஃபர்தராக இந்த போமென்ஸ் கேப்சலோட எபிதீலியமில் வந்து போடோசைட்ஸுங்கிற செல்ஸ் வந்து ஒரு மாதிரி நம்ம வடிகட்டியில் இருக்கிற ஸ்லிட் மாதிரி இருக்கிறதுனால that will help to filter the products and bring it inside. ஓகே, நான் பிளட்டை ஃபில்டர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட், அதாவது ஒரு சில ப்ரோட்டீன்ஸை தவிர இருக்கிற எல்லா பிளாஸ்மாவோட கண்டென்ட்டுமே உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ தேட் இஸ் வை ஒரு செம்மையான ஒரு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து we are doing. நான் ஆஃப்டர் திஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இஸ் டன், இதில் நம்ம அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கிறதுனால தான் இங்கே பிசிடியில் திருப்பியும் அப்சார்ப்ஷன் நடக்குது. நான் பிஃபோர் கமிங் டு தட், இந்த க்ளோமெருலஸ் வழியாக எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஸோ இந்த ஒரு ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து கிட்டத்தட்ட 125 ml per minute. ஸோ ஒரு நாளைக்கு 180 லிட்டர் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். குடிக்கிற தண்ணியே ஒரு லிட்டர். அப்போ 180 லிட்டரை நம்ம வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா எங்கே இருந்த நம்ம பாடிக்குள்ளே ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், இல்லை அயன்ஸ் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ரீஅப்சார்ப்ஷன் இஸ் ஹேப்பனிங். நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த ஒரு க்ளோமெருலஸ் இருக்கா, நான் இந்த ஒரு க்ளோமெருலஸ்லேருந்து இந்த எஃபரண்ட் ஆர்டீரியோல் வெளியே போகுதா. நான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த ஒரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம டயக்ராமில் போடுற மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இப்படி ஓகே, அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த டிசிடி, ஓகே, when it comes in contact with the afferent A, ஓகே, afferent arteriole கிட்ட வரும்பொழுது ஒரு குரூப் ஆஃப் சென்சிட்டிவ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, which we call as the juxtaglomerular apparatus. ஓகே, ஸோ சப்போஸ் நம்ம ஜிஎஃப்ஆர் குறைஞ்சிடுச்சு, ஓகே, நம்ம ஜேஜி செல்ஸ் வந்து அது இது பண்ணி, ஐ மீன் நம்ம ஜேஜி செல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது தட் ஜிஎஃப்ஆர் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னால், இட் வில் ரிலீஸ் அ சப்ஸ்டன்ஸ் கால்ட் த ரெனின். ஸோ இந்த ரெனின் வந்து போய் இட் வில் ஹெல்ப் டு கெட் பேக் த ஜிஎஃப்ஆர் டு த ப்ராப்பர் வேல்யூ. அதை நான் ரெகுலேஷன் போது சொல்லித்தரேன், சரியா. Now when you come to the reabsorption, நான் சொன்ன மாதிரி இந்த 180 லிட்டரை வந்து நம்ம டெய்லியும் வெளியேற்றிட்டு இருந்தோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால் 99% ஆஃப் என்னெல்லாம் ஃபில்டர் பண்ணோமோ இந்த பிசிடியில் நம்ம ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறோம். ஆக்டிவ் ஆர் பாசிவ் மெத்தட்ஸில் நம்ம அதை ரீஅப்சார்ப் பண்ணிக்கலாம். ஸோ தேவையுள்ளது, அதாவது குளுக்கோஸ், அமைனோ ஆசிட் இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறதுனால காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆக்டிவாகவே அது ரீஅப்சார்ப் ஆகிடும். ஆனால் ஒரு சில நைட்ரோஜனஸ் வேஸ்ட்ஸ் வந்து சொல்லவே வேணாம், கெட்டதெல்லாம் நம்மளுக்கு தேடி வரும்ன்ற மாதிரி பாசிவான முறையிலேயே நம்ம ரீஅப்சார்ப் ஆகிடுவோம். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இந்த இடத்துல வந்து பாசிவாகவே உள்ளே வந்துடும். எல்லா தண்ணி, அயன்ஸ் எல்லாமே நம்மளோட கிட்னிஸ்க்கு உள்ளே வந்துடும். ஓகே, தென் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூலுக்கு போகும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு சில சப்ஸ்டன்சஸை நம்ம செலக்டிவாக செக்ரீட் பண்ணுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன், பொட்டாசியம், அமோனியா, இது எல்லாத்தையும் ஃபில்ட்ரேட்குள்ளே நம்ம செக்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த செக்ரீஷன் எதுக்கு? மெயின்டெனன்ஸ் ஆஃப் அயானிக் பேலன்ஸ் இன் த பாடி. ஸோ அதனால் tubular secretion will also happen. சரியா பசங்களா? ஸோ அதனால் ultrafiltration, reabsorption, tubular secretion are the 3 most important processes in the formation of the urine. Now இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து லூப் ஆஃப் ஹென்லியில் நடக்குது. என்னன்னா concentration of the filtrate is happening. ஸோ கிளியர்லி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், என்னோட வாசா ரெக்டா இப்படி போகுது, என்னோட லூப் ஆஃப் ஹென்லியும் இப்படி தான் போகுது. ஆனால் லூப் ஆஃப் ஹென்லி இங்கே ஏறி, ஐ மீன் இங்கே இறங்கி இங்கே ஏறுது, வாசா ரெக்டா அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுது. அப்போ என்னோட லூப் ஆஃப் ஹென்லியில் போகிற ஃபில்ட்ரேட்டும் என்னோட வாசா ரெக்டாவில் போகிற பிளட்டும் ஆப்போசிட் டிரெக்ஷனில், ஸோ ஒரு கவுண்டர் கரண்ட் பேட்டர்னில்
போகுது. நான் இந்த ஒரு பேட்டர்னால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிரான்ச் டிசெண்டிங் பிரான்ச் வந்து இஸ் மோர் பர்மியபிள் டு த வாட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து வெளியே வந்துடுது. ஓகே, வெளியே வந்த உடனே கிட்டத்தட்ட 300 மில்லி ஸோ கிட்டத்தட்ட 1200 இல்லை ஆப்போசிட்டாக தான் சொல்கிறேன், கரெக்ட். ஸோ 300 மில்லி ஆஸ்மோலில் இருந்த என்னோட ஃபில்ட்ரேட் வந்து கீழே வர 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 தண்ணியை வெளியே கொடுத்து 1200 மில்லி ஆஸ்மோலாக இட் இஸ் சேஞ்சிங். ஸோ த ஆஸ்மோலாரிட்டி இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங். நான் மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கிவ் சம் சால்ட் அவுட் சைட். ஓகே, அண்ட் இது இந்த ஒரு கான்சன்ட்ரேட்டட் பேட்டர்ன்லேயே வந்து இட் வில் கோ இன் டு த டிசிடி. பட் இந்த வாசா ரெக்டா வந்து ஒருவேளை இட் டிட் நாட் டூ த கரெக்ட் ஒர்க் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், இந்த உப்பு கான்சன்ட்ரேஷனில் நம்ம பிளட்டு வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா இந்த NaCl இவன் பிக்கப் பண்ணிப்பான். இவன் பிக்கப் பண்ணிக்கிட்டு இந்த 300 இவன் கீழே போகும்பொழுது இந்த 1200 மேட்ச் ஆகிடுமா, பிகாஸ் இவன் சால்ட்டை தூக்கிட்டு போகிறான்ல. ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும்ல. அப்போ வந்துட்டு இந்த பக்கம் வரும்பொழுது he will give out the water. ஓகே, நாட் வாட்டர், ஆக்சுவலி இந்த வாட்டர் உள்ளே வருதுனால he will give out the salt. கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த வாட்டரும் உள்ளே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தென் வாட் வில் ஹேப்பன், திருப்பியும் 300 blood வந்து அன்அஃபெக்டடாக இட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட். அண்டர்ஸ்டுட்? ஸோ எஸ், நம்ம லூப் ஆஃப் ஹென்லியில் ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். பட் அதுக்காக பிளட்டை நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது இல்லை. ஸோ அந்த பிளட்டை மெயின்டைன் ஆகணுங்கிறதுனால 300 உள்ளே வந்தவனை இந்த நீ கான்சென்ட்ரேட் ஆகிட்டு கீழே போ அப்படின்னு சொல்லி அவனை தயார்படுத்தி கீழே அனுப்பிட்டு அந்த கான்சென்ட்ரேஷன் இதை தாண்டி மேலே வந்தோடனே அதெல்லாம் உருவிட்டு திருப்பி 300 இவனை அமுச்சு விட்ருவோம். கிளியர் பசங்களா? தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ NaCl வந்து அசெண்டிங் லூப்பில் வந்து இட் வில் எக்ஸ்சேஞ்ச் வித் த டிசெண்டிங் லூப் ஆஃப் த வாசா ரெக்டா. ஸோ கீழே வரும்பொழுது அதே 1200 இருப்பாங்க. நான் மேலே போகும்போது வாட் வில் ஹேப்பன், இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே பிஃபோர் வி கோ அப் நம்ம இந்த ஒரு 300 and 1200 மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த டிஸ்டில் கான்வெர்ட்டர் டியூபியூல்லேருந்து கீழே போகிற இந்த கலெக்டிங் டக்ட் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் கிவ் அவுட் சம் யூரியா to maintain this particular 1200 milli osmolal. Okay, then மேலே வரப்போ என்ன ஆகும், அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் ரேடியண்ட்டை திருப்பி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த சால்ட்ஸை வந்து அது உள் வாங்கிக்கிட்டு இந்த வாசா ரெக்டா பிக்கப் பண்ணி இட் வில் கோ அப். ஸோ இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை நம்ம செட்டப் பண்ணுறதுனால யூரின் கிட்டத்தட்ட 300 to 1200 அப்படின்னா 4 மடங்கு இட் இஸ் கெட்டிங் கான்சன்ட்ரேட்டட். கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஸோ பாருங்கள், இங்கே வந்து சால்ட்டை உள்ளே எடுத்துக்குது, இங்கே வெளியே போகும்போது சால்ட்டை திருப்பி கொடுத்துட்டு இட் இஸ் கோயிங் பேக் அட் 300. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது இட் இஸ் கெட்டிங் ரிட் ஆஃப் த வாட்டர். ஓகே, அண்ட் கீழே வந்து கான்சென்ட்ரேட் ஆகிட்டு திருப்பி மேலே போகும்போது இட் இஸ் கிவிங் அவுட் த சால்ட் அண்ட் இட் இஸ் ஜாயினிங் த டிஸ்டில் கான்வல்யூட்டட் டியூபியூல். கிளியரா பசங்களா? Now coming to the regulation of kidney function, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ராசஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹைப்போதாலமஸ், இன்னொன்று JGA, இன்னொன்று certain extent வந்து ஹார்ட். ஓகே, ஸோ சில ஆஸ்மோ ரிசெப்டர்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. இது நம்ம ஃப்ளூயிட்ஸையும் நம்ம சால்ட் கான்சன்ட்ரேஷனையும் பார்த்துட்டே இருக்கும். ஓகே, ஐயையோ ஏதோ ஒரு இது நடக்குதுடா அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸஸ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு கண்டிஷனை we call as diuresis. ஸோ டயூரசிஸ் நடக்குது அப்படின்னு இந்த ஆஸ்மோ ரிசெப்டர்ஸ் பார்த்தாச்சு அப்படின்னா அது போய் ஹைப்போதாலமஸ் கிட்ட சொல்லும். ஹைப்போதாலமஸ் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரிட்ட சொல்லி இட் வில் ரிலீஸ் அ ஹார்மோன் நோன் அஸ் வாசோப்ரெசின் ஆர் ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். இந்த டயூரசிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆன்டி டயூரசிஸ் ஹார்மோனை இட் வில் ரிலீஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், என்னோட டியூபியூல்ஸில் டிஸ்டில் கான்வெர்ட்டட் டியூபியூல் வந்து சிக்னல் ரிலீஸ் பண்ணி ஓகே நான் கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். இந்த டயூரசிஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். பட் ஓவராக தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம ஆஸ்மோ ரிசெப்டர்ஸ் பார்த்து இட் வில் டெல் த ஹைப்போதாலமஸ் இல்லை ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஹைப்போதாலமஸ் இந்த ஹார்மோன் கொடுக்கறது நிறுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் ஹைப்போதாலமஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரிட்ட சொல்லும், அது ஹார்மோன் கொடுக்கறத நிறுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் டயூரசிஸ் வில் நவ் ஆக்கர் அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வெளியே போயிடும். கிளியர் பசங்களா? நவ் இந்த ஒரு ADH வந்து it can also help the kidney by bringing a vasoconstriction. So blood vessels constrict பண்ணும்போது blood pressure ஏறும், as a result of which என்னோட GFR increase ஆகும்.
கிளியர் பசங்களா? இன்னொரு மோட் ஆஃப் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜிஎஃப்ஆர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜேஜிஏ செல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, ஜக்ஸ்டா குளோமெருலர் அப்பேரட்டஸில் இருக்கிற செல்ஸ் வந்து ரெனினை ரிலீஸ் பண்ணும். ரெனின் போய் ஆன்ஜியோடென்சினோஜன் அப்படின்னு இருந்த ஒரு மாலிக்யூலை ஆன்ஜியோடென்சினாக மாற்றி அகெயின் அதை வந்து ஆன்ஜியோடென்சின் 2ஆக மாற்றும். அந்த ஆன்ஜியோடென்சின் 2 வந்து ஒரு பவர்ஃபுல்லான வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் வந்து பிளட் ப்ரெஷரை ஏற்றி ஜிஎஃப்ஆரை ஏற்றும். ஃபர்தராக அது போய் அட்ரினல் கார்டெக்ஸ்லையும் சொல்லி கொஞ்சம் ஆல்டோஸ்டீரான் கூட அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆல்டோஸ்டீரானும் எக்ஸ்ட்ராவான மினரல்ஸ் அண்ட் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டருக்கு ஹெல்ப் பண்ணும். கிளியர்? ஸோ ஜிஎஃப்ஆரை இன்க்ரீஸ் பண்ணி அட்ரினல்லேருந்து ஆல்டோஸ்டிரானை ரிலீஸ் பண்ண வச்சு இட் வில் பிரிங் அப் த ரீஅப்சார்ப்ஷன் இன் அவர் பாடி. இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற வேலையில் வந்து பிளட் ஃப்ளோ ஓவர் ஆயிடுச்சுடா அப்படின்னு ஹார்ட்டுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணும். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் இவங்க கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்த என்னோட பிளட் வெசல் வந்து ரிலாக்ஸ் ஆகி டைலேட் ஆகிடும், பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிரும், அண்ட் இவங்க ரெண்டு பேர் பண்ண மெஸ்ஸை வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட முடியும். Clear everybody? Is that okay to all of you? So இதோட நம்ம excretory system கம்ப்ளீட்டாக முடிஞ்சது பசங்களா. Now let's quickly discuss some questions. So யூரியா வந்து எங்கே சிந்தசைஸ் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஸோ ஆக்சுவலாக வெளியேற்றுறது கிட்னியாக இருந்தாலும் சிந்தசைஸ் பண்ணுறது லிவர். ரிமெம்பர் தட். ஸோ ஆப்ஷன் 3 will be the right answer. Now ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா right, so in the nephron descending limb வந்து is impermeable to water. So always remember ASDW. So it is permeable to the water. Impermeable கொடுத்துருக்குனால இது தப்பு. PCTல வந்து simple columnar brush borderனு கொடுத்துருக்கு, ஆக்சுவலாக cuboidal தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் 1 will be the right answer. Okay, now the most டாக்ஸிக்கான நைட்ரஜனஸ் வேஸ்ட் எது? லைக் ஐ ஆல்வேஸ் டோல்ட் யூ இட் இஸ் அமோனியா. அதுதான் ரொம்ப டாக்ஸிக், இம்மீடியட்டாக வெளியேற்றணும். நான் எது வந்து இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ கிளியர்லி இஃப் யூ சி இங்கே வந்து ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அப்படிங்கிறதுனால அது வந்து மெடியூலாக்குள்ளே டீப்பாக போயிட்டு வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer. நான் பிரின்சிபல் நைட்ரஜனஸ் எக்ஸ்கிரிட்டரி கம்பவுண்ட் ஹியூமனில் என்ன அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்து இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த லிவர் ஆனால் எலிமினேட்டட் த்ரூ த கிட்னி. ஓகே, ஸோ அதனால் ஆப்ஷன் 4 will be the right answer. நான் ஒரு assertion reason question இங்கே பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா the juxtaglomerular apparatus always plays an important role in regulation. ஆமாம். ஏன்னா ஜிஎஃப்ஆர் குறைஞ்சதுன்னா ஜேஜி செல்ஸ் வந்து ரெனின் ரிலீஸ் பண்ணும், அண்ட் அதனால வந்து என்னோட ஜிஎஃப்ஆர் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ஜிஎஃப்ஆர் நார்மல் ஆகிடும். ஸோ இதுவும் கரெக்டு தான். நான் ஏன்னு கேட்டப்போ இது ஒரு கரெக்டான பதிலாக இருந்ததுங்கிறதுனால ஆப்ஷன் 1 is the right answer. Alright, then coming to the next question, which of the following nitrogenous base is least toxic, okay, and can be sent with a minimum loss of water na? It is always ammonia, adukapram urea, adukaprama uric acid. So least will be the uric acid. Alright, now rendu statement keela kuduthirukanga pasangala. So first statement என்னன்னு பாத்தீங்கன்னா concentration of urine is due to the counter current mechanism. ஆமா, so அதனால நமக்கு ஒரு osmotic balance osmotic gradient வந்து medullary interstitiumல கிடைக்கிறது, which is also correct. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 3 will be the right answer. நான் இங்கே வந்து 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாமே அமோனோடெரிக் பிகாஸ் தண்ணி நிறையா இருக்குது. தென் பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாமே யூரிகோட்டலிக் ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது. ஓகே, இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, இங்கே தண்ணி கம்மியாக இருக்குது. தென் மேமல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் இவங்க எல்லாருமே யூரியோடெலிக். மேமல்ஸ் நாம யூரியா தானே கொடுக்குறோம், ஸோ அதனால ஆப்ஷன் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ தேர்ஃபோர் 1, 2 and 3 ஆப்ஷன் 4 will be the right answer. Now the last question for today பசங்களா, which of the statements is correct இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து an excessive loss வந்து will switch off the osmoregulators. excessive loss ஆகிறத பார்த்ததுன்னா osmoreceptors தான் கண்டுபிடிப்பாங்க. so this is wrong. ADH வந்து will facilitate reabsorption to prevent diuresis because அதோட பேரே anti-diuresis. so it will prevent the diuresis, which is correct. ANF ங்கிறது vasodilation. இவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்காமல் it will cause dilation, which is correct. okay, ADH will increase the blood pressure அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, which is also correct.
ADH வந்து decrease the GFR கிடையாது, it will increase the GFR. So Aயும் Eயும் தவிர everything is correct. B, C and D will be the right answer. Okay, so I hope this was useful to you பசங்களா. நம்ம GIB 26ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த தடவை நம்ம சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியை தவிர மதுரையிலையும் நடக்குது. ஸோ சீட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஃபில்அப் ஆகிட்டு இருக்கிறதுனால டெஃபினட்டாக நீங்கள் வந்து சீக்கிரட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் நல்ல மார்க் வாங்குற பசங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 worth of gifts-உம் காத்துட்ருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. இந்த ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமை நீங்கள் வெறும் 8,500 ரூபாய்க்கும் நீங்கள் டேபோடு பர்ச்சேஸ் பண்ணோம்னா அண்டர் 25K நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை முடிச்சிடலாம். இந்த ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஆஃப்லைனில் கூட பண்ணலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க பசங்களா. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல். நல்லா படிங்க, அண்ட் ஐ வில் see you all very soon in the next class. Okay, all the best.